வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. ராசாவின் ஆடியோ ஒன்று வெளியாகியுள்ளது. ஸ்டாலினுக்கு மூளை இருக்கிறதா என்பதை பற்றி பேசியுள்ளார். நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஏனென்றால் இது மிக முக்கியமான வீடியோ. அதாவது சமீபத்தில் ராசா அவர்களது ஆடியோ வெளியாகி திமுகவின் அரசியல் வட்டாரத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. அதிமுக நிலைத்து நிற்க வேண்டும் என்றால் தற்பொழுது ஜெயலலிதா அவர்களது மறைவிற்கு பிறகு வலுவான ஒரு தலைவர் உருவாகிவிட்டால் நிச்சயம் அதிமுக நிலைத்து நிற்கும். ஆனால் கலைஞர் அவர்கள் மறைவிற்கு பிறகு உட்கட்சி மோதல் ஏற்படும். அதிலும் குறிப்பாக ஸ்டாலின் அவர்கள் தனது தங்கையை நம்ப மாட்டார். இதனால் உட்கட்சி மோதலை பயன்படுத்தி நாம் அதிகாரத்திற்கு வந்துவிட வேண்டும் என்று ராசா அவர்கள் அவரது ஆதரவாளர்களிடம் பேசியது தற்பொழுது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதில் தற்பொழுது திமுகவின் தலைவரும் முதல்வருமாக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களுக்கு மூளையே கிடையாது என்றும் அவரது செயல்பாடுகள் அனைத்தும் மக்கள் மத்தியில் விளம்பரமாக திமுகவின் தொண்டர்கள்தான் அவரை புகழ்ந்து பேசுகிறார்கள். ஆனால் ஸ்டாலினுக்கு தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு திறமையும் கிடையாது. கலைஞரின் பிள்ளை என்ற ஒரு வார்த்தையை தவிர அவர் கட்சியை நடத்துவதற்கு எந்த ஒரு தகுதியும் கிடையாது என்பதற்கேற்ப ராசா அவர்கள் பேசியது தற்பொழுது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் முதல்வர் ஸ்டாலின் தனது சொந்த தங்கை கனிமொழியை கூட நம்ப மாட்டார் என்றும் கட்சியில் நிலவும் சில அதிகார போட்டிகள் குறித்தும் ராசா அவர்கள் அதிருப்தியுடன் பேசியுள்ளார். அவர் ஒரு புத்தகம் எழுதப் போவதாகவும் அந்த புத்தகத்தில் நான் சிறையில் இருந்தபொழுது நான் பட்ட கஷ்டங்கள், அதில் திமுக அப்பொழுது அமைச்சராக இருந்தவர்கள் என்னை ஏறெற்று கூட பார்க்கவில்லை என்றும் கனிமொழி வந்ததற்கு பிறகுதான் மற்ற அமைச்சர்கள் வந்தார்கள் என்ற ஆதங்கத்தையும் வெளிப்படுத்தியிருந்தார். மேலும் தனக்கு குறிப்பிட்ட சாதி முத்திரையை குத்திவிட்டார்கள் என்றும், ஆனால் எனக்கு மற்ற சமூகத்தை சார்ந்தவர்களுக்கும் நல்ல பெயர் இருக்கிறது என்றும் அவர்களும் என்னை நம்புகிறார்கள், என் பின்னால் ஆதரவுகளை கொடுக்கிறார்கள், கலைஞருக்கு பிறகு திமுக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்றும் அந்த ஆடியோவில் பேசியிருந்தார். ஆனால் அவரது கலைஞர் அவர்களது மறைவிற்கு பிறகு முழுவதுமாக ஸ்டாலின் அவர்களது கட்டுப்பாட்டிற்குள் வந்துவிட்டது. அதனைத் தொடர்ந்து அவரது மகனும் துணை முதல்வராக பொறுப்பேற்றுவிட்டார். ராசாவின் இந்த திட்டம் செயலிழந்து விட்டது. ஆனால் இப்பொழுது அந்த ஆடியோ வெளியாகி ராசாவின் பதவிக்கு பறிபோகக்கூடிய ஒரு நிலைமையும் உருவாகிவிட்டதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. ராசா அவர்கள் தனக்குத்தான் அனைத்து திறமைகளும் இருக்கிறது, திமுகவின் தலைவராக கூட எனக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது, ஆனால் துரைமுருகன் போன்ற மூத்த நிர்வாகிகள் இடையூறாக இருப்பதாகவும் தன்னை தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர் என்ற காரணத்தினால் ஒதுக்குவதாகவும் அவர் அந்த ஆடியோவில் பேசியது பரபரப்பை ஏற்படுத்தியது. இதை பற்றி உங்களுக்கு கருத்துக்களை கமெண்டில்